ஜூன் 4க்கு பிறகு அதிமுக கட்சி தோல்வியை சந்திக்கும் எனவும் அணையப்போகும் விளக்கு பிரகாசமாக எரிவது போலதான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் கடுமையான விமர்சனங்கள் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விமர்சனம் வைப்பது அவங்களுக்கு தெரியும். ஜூன் 4க்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பார்க்கத்தானே போறீங்க. ஜூன் 4க்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும். அதனால எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார். அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் இங்க இருக்க போறீங்க, நான் இங்க இருக்க போறேன். ரிசல்ட்டை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது, எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அதன் பிறகு எல்லாத்துக்கும் தெரியுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்புகின்றோம். இங்க தஞ்சாவூர்ல போட்டியிட்ட அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களும் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கோம். தஞ்சாவூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் என்று நம்புகின்றோம். ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நிச்சயமா அது வெற்றியா இருக்கும். அதனால் அது ஜூன் 4ஆம் தேதி நம்ம பார்ப்போங்க. ஆண்டவனுடைய அருள், அது நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா நாங்க ஏதோ தனிப்பட்ட லாபத்திற்காக எங்கள் வெற்றி என்பது தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி கிடையாது. தமிழகத்திற்கு உழைக்க வேண்டும், தமிழகத்திற்கு நம்ம பங்களிப்பு இருக்கணும். அது 3வது முறையாக மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்தினுடைய 10 ஆண்டுகள் போல் இல்லாம இந்த முறை அதிக எம்பிக்கள் இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெற்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.